இந்த ஓக்ஸ் ஆஃப் த ரைச்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கருவாலி மரம் அப்படின்னு அர்த்தம். இந்த கருவாலி மரம் எதற்கு பயன்படும்? அந்த மரத்தின் தன்மை என்ன அப்படின்னா, சில கட்டிடங்களை கட்டி எழுப்புவதற்கு, சில பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு அது பயன்படும், தேவாலயம் கட்டுவதற்கு அது பயன்படும். இப்படி கட்டி எழுப்பப்படுகிற காரியத்திற்கும் சில வியாதியை குணப்படுத்துகிற காரியமும் அதற்கு உண்டு. நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதத்துல சில காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டி எழுப்புவார். இடிந்து போன காரியங்களை மறுபடியும் அவர் கட்டி எழுப்ப உண்மை இல்லவராக இருக்கிறார். அது உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய சரீரமா இருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்லை உங்க வேலையா இருக்கலாம். சம்திங் எதுவா இருந்தாலும் தேவ நீதிக்கென்று நீதிக்கென்று நாட்டின விருட்சங்கள் இருக்கு இல்லையா, அதுபோல சில காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில நாட்ட விரும்புகிறார். அவர் கட்டுகிறதை ஒருவராலும் இடிக்க முடியாதபடி கட்ட விருப்பம் உள்ளவராயிருக்கு. அதே போல அந்த மரத்தின் இன்னொரு தன்மை குணப்படுத்துகிற காரியமும் உண்டு. உங்களுக்கு எங்கெல்லாம் குணம் தேவையோ, அது சரீர பிரகாரமா இருந்தாலும் சரி, இருதயத்துல தேவையா இருந்தாலும் சரி, மனதின் காயங்களா இருந்தாலும் அதை குணப்படுத்த தேவன் உண்மை உள்ளவர்.